பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 4ஆம் சங்கீதத்திலே 4வது சங்கீதம் அந்த 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பக்தி உள்ளவனுடைய சுபத்தை கர்த்தர் கேட்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். பக்தி உள்ளவர்கள், அதாவது நாட்களிலே பக்தி என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அந்த பக்தி இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அந்த பக்தி இருக்கிறது. பக்திங்கிறது பொதுவாக அநேகருக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ளேயும் ஒரு தெய்வ பக்தி, ஒரு பயபக்தி அப்படி சொல்லுவாங்க, அந்த பக்தி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பக்தி உள்ளவனுடைய சுபத்தை கர்த்தர் கேட்பார். அப்போது பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கீழே நம்ம 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அப்போது எல்லாருடைய பக்தியும் பக்தி ஆகாது. ஆனால் அநேகர் பக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க, பயபக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் பயபக்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் பயபக்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தெய்வ பக்தி சொல்லி பக்தியில் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் பக்தி உள்ளவன் என்று யாரை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்கள். நீதியின் பலிகள் அதாவது நல்ல பலி, உண்மையான பலி, பரிசுத்தமான பலி. ஆகவே அதாவது உண்மை உள்ளவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம், பரிசுத்தமுள்ளவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு காரியம். அப்போ பக்தி உள்ளவன் என்று வேதம் யாரை சொல்லுகிறது என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன், கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதனுடைய சுபத்தை தேவன் கேட்பார். அவன்தான் பக்தி உள்ளவன். அப்போ பக்தி உள்ளவன் யார் என்பது, பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான் என்பது, தேவ பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான் என்பது வேதம் கீழே சொல்லுகிறது. அவன் பரிசுத்தம் உள்ளவன், அவன் நீதியின் பலிகளை செலுத்துகிறவன், நல்ல பலிகள், பரிசுத்தமுள்ள பலிகள், உண்மை உள்ள பலிகள், அவன் தன்னையே ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு காரியம். அப்போ அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, கீழே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே, எங்களுக்கு நன்மை காமிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்போ உண்மையாகவே இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன் நன்மை காமிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர். அதாவது எப்படி இவர்களுக்கு நன்மை வரும், எப்படி இவங்க வாழ்க்கையிலே நன்மைகள் வரும் என்று யார் செய்வார் என்று சொல்லி எங்களை குறித்து பேசக்கூடிய ஜனங்களுக்கு நடுவிலே உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் என்ன செய்யும், பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி ஒரு ஜெபம். அப்போ தேவன் உண்மையாகவே இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேவனுடைய முகத்தின் ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசமாய் காணப்படும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நாம் அவருக்கு பரிசுத்தமாய் உண்மையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் எப்படி என்று சொன்னால், அநேகருக்கு நடுவிலே, நம்மை நிந்திக்கிற ஜனங்களுக்கு நடுவிலே, இவங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும், இவங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தர் தன்னுடைய முகத்தின் ஒளியை அவர் நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கீழே வாசிக்கும்போது 7ஆம் வசனத்திலே, அதாவது அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே
தந்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானத்தினால சந்தோஷத்தினால அவர் நிரப்புகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரம் நம்மளை தொடர்ந்து 8 வாசிக்கும் பொழுது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று சொல்லி. ரெண்டாவது மூன்றாவதாக தேவன் நம்முடைய நித்திரையை சமாதானமாய் மாற்றுவார். நம்முடைய நித்திரை சமாதானமாக இருக்கும். சமாதானத்துக்கு ஏதுவான நித்திரை, சந்தோஷத்துக்கு ஏதுவான ஒரு நித்திரை. நான் விழிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தாங்குகிறார், கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உண்மையாகவே மற்ற ஜனங்களுக்கு நடுவிலே, அற்பமாய் எண்ணுகிற ஜனங்களுக்கு நடுவிலே, நிந்திக்கிற ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய முகத்தின் ஒளியை அவர் நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவார். நம்முடைய நித்திரையும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும். அவர் நம்மளை சுகமாய் தாங்குகிற தேவன், பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பக்தி உள்ளவருடைய ஜெபத்தை நீர் கேட்கிறவர். ஆண்டவரே, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்கள் வாசிக்கிறோம். நீதியின் பலியாக இருக்கிற நல்ல பலி, உண்மை உள்ள பலி, பரிசுத்தமுள்ள பலி. ஆண்டவரே, உண்மையில நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அற்பமாக எண்ணுகிற நிந்திக்கிற ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தர் தாமே நம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, நம்முடைய சந்தோஷத்தினால எங்கள் இருதயத்தை நிரப்புகிற தேவன். எங்கள் நித்திரையும் சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன். உங்கள் நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்களுடைய சந்தோஷத்தினால சமாதானத்தினால அருமையான பிள்ளையுடைய இருதயத்தை நிரப்புவீராக. கர்த்தர் தாமே கிரியை செய்யும். உடைய நித்திரை சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கட்டும். எல்லா விதமான அங்கலாய்ப்புகள், குழப்பங்கள், போராட்டங்கள், மன சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுடைய நித்திரையானது ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்படட்டும். சந்தோஷத்தை சமாதானத்தை நிரப்புவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நம்ம நன்றியோடங்களுமே துதிக்கிறோம். தேவன் தொடர்ந்து கிரியை செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.